Good morning, dear students. Today we are going to see the biology third lesson. The lesson name is plant physiology. Okay, what's the name? Plant physiology. Plants, you know, physiology is nothing but is a function of living organisms. It's a function of normal living organisms that is called physiology. தமிழ்ல சொல்லணும்னா உடலியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Let's see. First, the introduction of this lesson. Animals moves in search of food. Animals எதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்? ஒன்று ஃபுட்டை தேடி, இன்னொன்று அதோடைய ப்ரொடக்ஷனுக்காக, இன்னொன்று ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் தி அனிமல்ஸ் ஆர் மூவிங் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் டு பிளான் ஸோ சச் அ மூமெண்ட். இப்போ அனிமல்ஸ்க்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்குலாம் மூவ்மெண்ட் இருக்கு, ஓகே. பட் ஆனால் பிளான்ஸ் மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. ஆனால் பிளான்ஸ்லேயுமே என்ன நடக்குது? மூவ்மெண்ட் நடக்குது. ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு மட்டும்தான் போகாது. பட் மற்றபடி அசைதில்லை. பிளான்ஸ் வந்து காத்தடிச்சா அந்த மாதிரி அதெல்லாம் அசைதில்லை. ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட்ல என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பிளான்ஸ்ல இருக்கு அப்படின்றத இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகே. டு பிளான் ஸோ சச் அ மூவ்மெண்ட் ஹேவ் யூ அப்சர்வ் தட் த லீவ்ஸ் ஆஃப் மிமோசா புடிகா. டு யூ நோ த நேம் மிமோசா புடிகா? It's nothing but it's a touch-me-not plant. Touch-me-not plant உடைய scientific name தான் என்னது? Mimosa pudica. ஓகே, நம்ம போய் டச் பண்ணோம்னா என்ன ஆகும்? அது க்ளோஸ் ஆகும்ல. ஸோ தொட்டா சினிங்கி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ டச் பண்ணோடனே என்ன ஆகிரும்? க்ளோஸ் ஆகிரும் அதோடைய லீவ்ஸ். வேர் இஸ் த ஹெலிந்தஸ் ஆனஸ். ஹெலிந்தஸ் ஆனஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் த சன்ஃப்ளவர் சயின்டிஃபிக் நேம். ஓகேவா? டச் மீ நாட்டோட சயின்டிஃபிக் நேம் என்ன? மிமோசா புடிகா. சன்ஃப்ளவரோட சயின்டிஃபிக் நேம் என்ன? ஹெலிந்தஸ் ஆனஸ். ஓகே. ஸோ இது என்ன ஆகும்? சன்ஃப்ளவர் எடுத்துட்டா என்ன ஆகும்? சன் எந்த டைரக்ஷன்ல வருதோ அந்த டைரக்ஷன் நோக்கி தான் அது இருக்கும். சன்ஃப்ளவர் பார்த்துருக்கீங்களா? சூரியகாந்தி பூ. ஸோ சன் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அதோடைய டைரக்ஷன் வந்து ஈஸ்ட் நோக்கி இருக்கும். அதே இது வெஸ்ட் டைரக்ஷன்ல சன் இருந்துச்சுன்னா அந்த ஃபிளாரோடைய டைரக்ஷனும் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டு ஃபிளாருக்குமே என்ன காமன் திங்ஸ் அப்படின்னா டு ரெஸ்பான்ஸ், ஸ்டிமுலேஸ் டு ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலேட் தூண்டல். ஒரு தூண்டல் வரும்பொழுது அது துலங்கள் கொடுக்குது, ரெஸ்பாண்ட் பண்ணுது, ரைட்டா? லைட் அதுக்கு கிடைக்கும் போது அதுக்கேற்றாப்புல அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இது சன்ஃப்ளவர். ஸோ அதை தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். என்னென்ன மூமெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கு. In this lesson, we will study about various movements in plants, photosynthesis and transpirations. Photosynthesis food prepare பண்ற அந்த process பேர் தான் என்னது? Photosynthesis with the help of sunlight. Transpiration எங்கெல்லாம் அது கடத்தப்படுது அப்படின்றத இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகேவா? First, tropism in plants. What is tropism? Tropism is nothing but it's a unidirectional movement of whole or part of a plant towards the direction of stimuli. Stimulus is nothing but தூண்டல். So tropism is nothing but வெப்பமண்டலம். ஓகேவா? ஆல் த ப்ராசஸ். இப்போ போட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னாலும் என்ன வேணும்? சன் வேணும். ஸோ அதோடைய ஹீட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இருந்தால் தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் tropism. யூனினாவே சிங்கிள் மூமெண்ட். Unidirectional, bidirectional. Bi means two, uni means single. So tropism is a unidirectional movement of a whole or part of a plant towards the direction of stimuli. எங்க இருந்து ஸ்டிமுலி வருதோ, எங்க இருந்து தூண்டல் வருதோ அதுக்கு ஏத்தாப்புல அதோடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் tropism என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலி, அதோடைய ஸ்டிமுலி பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து போட்டோட்ராபிசம், செகண்ட் ஜியோட்ராபிசம், ஹைட்ரோட்ராபிசம், டைகோட்ராபிசம், ஹீமோட்ராபிசம் அப்படின்னு சொல்லி 5 டிராபிசம் இருக்கு. போட்டோட்ராபிசம் எப்பவுமே நீங்க சயின்ஸ்ல வந்து ஒரு வேர்டை படிக்கணும் அப்படின்னா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும். போட்டோட்ராபிசம் நத்திங் பட் போட்டோ ஸ்பிளிட் பண்ண. போட்டோ மீன்ஸ் லைட், டிராபிசம் மீன்ஸ் மூவ்மெண்ட். ஓகேவா? லைட் நோக்கி அதோடைய மூவ்மெண்ட் எங்க இருக்கு? மூவ்மெண்ட் ஆஃப் அ பிளான்ட் பார்ட் டுவர்ட்ஸ் லைட். எக்ஸாம்பிள் ஷூட் ஆஃப் அ பிளான்ட். ஷூட் இஸ் நத்திங் பட் ஸ்டெம். ஓகே. Next, geotropism. Movement of a plant in response to gravity. Gravity na புவியீர்ப்பு விசையை நோக்கி. ஷூட் எதை நோக்கி இருக்கும்? மேல நோக்கி தான் போகும். சன் டைரக்ஷன் பார்த்து போகும். அதே ஜியோட்ராபிசத்துல ரூட் எதை பார்த்து போகும்? கீழே போகும். ஸோ that is called the movement of plant in response to gravity. Example, root of a plant. Okay. Next, hydrotropism. Hydrotropism is nothing but just you split the word. Hydro means water. Tropism means movement. Movement of a plant or part of plants towards the water. Water நோக்கி போறது. Okay, that responds in the depending upon the water. Example, root of a plant. Next, thymotropism is nothing but is a touch. The movement of a plant part due to the touch. Example, climbing vines. Hemotropism is a movement of part. It's a plant response to chemicals. Hemo is nothing but it's a chemicals. Tropism is nothing but it's a movement. So chemicals, அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய கெமிக்கலுக்கு பொறுத்து அதோட growth இருக்கும். So that is called hemotropism.
So phototrophism, geotrophism, heterotrophism, thymotrophism, hemotrophism. These are the types of the trophism. Okay, understand? Trophism is generally termed positive if growth is toward the signal and negative it's away. So trophism வந்து generally வந்து two termல சொல்றாங்க. ஒன்னு positive term, இன்னொன்னு negative term சொல்றாங்க. Positive term அப்படின்றது the suits are positively phototrophic. இப்ப suits எல்லாம் வந்து மேல் நோக்கி போகுது, அதனால அது வந்து பாசிட்டிவ்னு சொல்றோம். இது வந்து யூசுவலி நடக்கிறது சூட் சிஸ்டத்துல. யூசுவலி சூட் சிஸ்டம் ஆஃப் அ பிளான்ட் இஸ் அ பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக். நெகட்டிவ் போட்டோட்ராபிக் அப்படின்றது சன்லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்குது. இப்போ பிளான்ட்ஸ் இதெல்லாமே லைட் சன்லைட் நோக்கி போறது. ஓகேவா? அதே இது ஆப்போசிட்ல வருது நெகட்டிவ் ஜியோட்ராபிக். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் போட்டோட்ராபிசம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ரூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம்ன்றது சாயில் உள்ள இருக்கும், இதுல சன்லைட் பட சான்ஸ் இல்லையா? இல்ல அதனால இதுக்கு பேரு நெகட்டிவ் போட்டோட்ராபிசம். Okay. Next movement is a nastic movement. Nastic movement is nothing but is a non-directional movement. Okay, well, first trophism nala eppadi irukum is a unidirectional movement, but the nastic movement is nothing but it is a non-directional response of a plant or a part of plant stimulus based on the nature of stimuli. Nastic movements are classified as follows. ஃபர்ஸ்ட் டிராபிசத்துல வந்து யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட் இருக்கும், அதோடைய டைப்ஸ் பார்த்தோம். போட்டோட்ராபிசம், ஜியோட்ராபிசம், ஹைட்ரோட்ராபிசம், தைமோட்ராபிசம்னு. அதே இது நாஸ்டிக் மூவ்மெண்ட் வந்து இட்ஸ் அ நான் டைரக்ஷனல் மூவ்மெண்ட். அதோடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நாஸ்டிக் மூவ்மெண்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் முன்னிலை அலைவு இயக்கம், அசைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய டைப்ஸ் என்னென்னு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து போட்டோநாஸ்டி. ஜஸ்ட் வி ஸ்பிட் த வேர்ல்ட். போட்டோ இஸ் நத்திங் பட் இஸ் அ லைட். Nasty is nothing but it's a non-directional movement. The plant is a response to light. Movement of a part of plant இதுவுமே எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்? லைட். லைட் தான் ஸ்டிமுலி. ஸ்டிமுலி இங்க இருந்து தூண்டல் வருது, இது ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் தூளங்கள், இங்க இருந்தா ரெஸ்பான்ஸ் வருது. எக்ஸாம்பிள் வந்து டேரக்கம் அஃபிஸ்னிலியா இஸ் அ ப்ளூம் இன் மார்னிங் அண்ட் க்ளோஸ் இன் தி ஈவினிங். மார்னிங் வந்து ப்ளூம் ஆகும், மார்னிங் வந்து பூக்கும், ஈவினிங் வந்து க்ளோஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் த போட்டோநாஸ்டி. இட்ஸ் அ சிமிலியர் ஓபன்ஸ் இன் த நைட் அண்ட் க்ளோஸ் டூரிங் த டே. ஓகேவா? இன்னொரு ஃபிளவர் இந்த மூன் ஃபிளான் இருக்கு, அது வந்து நைட்ல தான் ஓப்பன் ஆகும், டே டைம்ல வந்து க்ளோசஸ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து போட்டோநாஸ்டி. இதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸா இருக்கும். இது நைட்ல வந்து ப்ளூம் ஆகும், டேல வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தைமோநாஸ்டி. தைமோனாவே டச் பண்றது. மூவ்மெண்ட் ஆஃப் அ பார்ட் பிளான் ரெஸ்பாண்ட் டு டச். தைமோ இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ டச். Example, Mimosa pudica. Mimosa pudica is already know is a touch-me-not plant. Totosinin is a 4 leaves. If you touch, the leaves also close. It is also known the sesamonoste. Okay, it's a movement of a part of plant. It responds to touch. This is the touch-me-not plant. Okay, the scientific name is Mimosa pudica. These are also called the nastic movement. Is a Venus flytrap. It's a insectivorous plant. It's a insectivorous plant. It's a Venus flytrap. Once the insect will come into the leaf that close and to digest the insect. Next, the difference between trophic and nastic movement. Trophic movementக்கும் nastic movementக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். Trophic movement ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கே தெரியும், இது இஸ் a unidirectional movement. இது வந்து நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து இதோடைய growth depend upon the movements. அதோடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் இதோடைய growth இருக்கும். இது வந்து இண்டிபெண்ட், அதுவாகவே growth ஆயிரும். டிராஃபிக் மூவ்மெண்ட் வந்து மோர் ஆர் லெஸ் பெர்மனன்ட் அண்ட் இர்ரிவர்சபிளா இருக்கும். இது வந்து டெம்பரபிளி அண்ட் ரிவர்சபிளா இருக்கும். இது வந்து ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட்ஸ், இது ஒன்லி இன் ஃபியூ ஸ்பெஷலைஸ்டு பிளான்ட்ஸ். டிராஃபிக் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஆக்ஷன் வந்து ஸ்லோவா இருக்கும், இதுல வந்து இமிடியேட் ஆக்ஷனா இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிராஃபிக் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் த நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் we will see thermomanostry. Thermo is nothing but it is a temperature. The movement of plant is associated with change in temperature depending on the temperature. Once the temperature increases, the flowers bloom also increases. The temperature decreases, the flowers bloom also decreases. Okay. Next to the photosynthesis. Photosynthesis is nothing but photo means light and synthesis means to build or putting together. That is called the photosynthesis. ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட்ஸ்க்கு ஃபுட் எப்படி கிடைக்கும்? with the help of sunlight.
அதோடைய ஃபார்முலா தான் இது. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் 10th படிப்பீங்க. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனி. இட்ஸ் அ கார்பன் டை ஆக்சைடு வாட்டர். Carbon dioxide and water to combine the help of sunlight and chlorophyll to form the food glucose, and water finally it release oxygen. Photosynthesis end product la நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் கிடைக்கும். Okay, the photosynthesis literally means a building up with the help of light. During this process, the light energy is converted into the chemical energy. The sunlight is the light energy is converted into the glucose is nothing but it is a chemical. So we will give is a glucose, it's a chemical energy. The overall equations of photosynthesis can be given as follow: 6CO2 plus 12H2O water. What's the formula of glucose? C6H12O6. C6 6C இங்க வந்துருச்சா? H12 O6 2 12 is equal to 24. இதுல 12H இங்க வந்துருச்சு. மிச்சம் வந்து 2 6 12 12H இங்க வந்துருச்சு. So equation balance பண்ணவும் தெரியணும். C6H12O6 is nothing but it's a glucose. 6H2O, water formula is a H2O, oxygen formula is O2. Okay, that is the equation of photosynthesis. The end product of photosynthesis is glucose, which will be converted into starch. The extra food is converted into the starch. ஓகேவா, ஃபுட்டு வந்து பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணும் சன்லைட் மூலம். லீவ்ஸில் என்ன பிக்மெண்ட் இருக்கும்? குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் லீவ்ஸ் கிரீன் கலரில் இருக்கும். லீவ்ஸில் இருக்கக்கூடிய குளோரோஃபில், சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இதெல்லாம் சேர்ந்து தான் எதை ப்ரிப்பேர் பண்ணுது? ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. அந்த ஃபுட்டோடைய நேம் தான் என்னது? குளுக்கோஸ். அதை எக்ஸ்ட்ரா ஃபுட்டை வந்து ஸ்டார்ச்சாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் லீவ்ஸ். ஓகே, இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் தான் என்ன? Photosynthesis. For plants taking carbon dioxide for photosynthesis, but for its living plants also needs oxygen to carry on cellular respiration. The respiration பேரு cellular respiration. End product of photosynthesisல என்ன கிடைக்குது? Oxygen கிடைக்குது. Don't forget. So next, these activities, so the certain things necessary for photosynthesis: chlorophyll, water, carbon dioxide, sunlight. இந்த திங்ஸ் எல்லாம் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். என்னென்ன திங்ஸ்? குளோரோஃபில், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட் இஸ் த நீடட் திங்ஸ். குளோரோஃபில் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ green pigment in present in the leaves. Next, transpiration. Transpiration is nothing but the loss of water in the form of water vapor from the aerial parts of the plant. வாட்டர் வேப்பர் ஏர் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது அப்படின்றத பார்க்க போறோம். The loss of water in the form of water vapor from the aerial parts of the plants, a body is called as transpiration. The leaves have tiny microscopic pores called stomata. Stomata is nothing but it's a tiny pores. சின்ன சின்ன குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா லீவ்ஸ் உடைய லோயர் பார்ட்டில் இருக்கும். அதில் தான் கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் பிளான்ஸ். ஓகேவா, ஈச் ஸ்டொமேட்டா இஸ் சரௌண்டட் பை எ காட் செல்ஸ். அந்த சின்ன சின்ன ஹோலுக்கு பேர் தான் ஸ்டொமேட்டா. அந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா காட் செல்ஸ் இருக்கும். இட்ஸ் ஹெல்பிங் த ரெகுலேட்டிங் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். எதை கண்ட்ரோல் பண்ணும்? இட்ஸ் ரெகுலேட்டிங் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. எப்போ ஓப்பன் பண்ணணும், எப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டொமேட்டாவை கண்ட்ரோல் பண்றது எது? காட் செல்ஸ். திஸ் இஸ் த ஸ்டொமேட்டா. இட்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா. The outer layer is called as a guard cells. The thick wall is called cell wall. The central part is the blue color central part is called as nothing but it is a nucleus. This is called stomata. It's a tiny opening. It's a microscopic pore. It's called stomata. Okay, this is called vacuole and this one is chloroplast. This is the structure of stomata. Next, the types of transpiration. What are the types? The first type is stomatal transpiration, second is cuticle transpiration, and third one is lenticular transpiration. There are three types of transpiration. First, we will see stomata transpiration. Stomata transpiration is nothing but the loss of water from plants through stomata. The stomata transpiration la eppadi transpiration nadakum appadina adude water eppadi loss agum. Stomata is nothing but it is a hole. ஸோ அதோடைய ஹோல் மூலம் நடக்கும். 90% வந்து டிரான்ஸ்பிரேஷன் ஸ்டொமேட்டாவால் நடக்கும். செகண்ட் டைப் வந்து கியூட்டிக்கல் டிரான்ஸ்பிரேஷன். கியூட்டிக்கல் நத்திங் பட் இட்ஸ் அ கட் பண்ற பார்ட். லாஸ் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ஸ் த்ரூ த கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ வெட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நெக்ஸ்ட் வந்து லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். லென்டிகுலரும் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஓப்பனிங். 3 பார்ட்ஸுமே ஓப்பனாக தான் இருக்கும். So loss of water from the plant is vapor through the lenticles. Vapor ஆகும், ஆவியாகி போயிடும். So the lenticles are tiny opening that from the pods in woody stems. இது வந்து பெரிய மரம். அந்த மாதிரி ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பார்க்ஸ்ல தான் இந்த இது டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். ஓகே, இட்ஸ் அதர் பிளான்ட் ஆர்கன்ஸ்.
These are called the types of transpiration. What are they? Stomata transpiration, cuticle transpiration, reticular transpiration. Okay. Next, but transpiration is necessary for the following reasons. எதுக்காக transpiration necessary அப்படின்னா it creates a pull in leaf and stem. It creates a pull. அந்த லீஃப் ஸ்டெம் எல்லாம் இழுக்கும் அதிகமான வாட்டர்ஸ் இருந்துச்சுன்னா. இட் கிரியேட் அன் அப்சர்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட். இட்ஸ் நெசசரி ஃபார் கண்டினியூஸ்லி சப்ளை ஃபார் மினரல்ஸ். இட் ரெகுலேட் டெம்பரேச்சர் ஆஃப் தி பிளான்ட். பிளான்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ, டெம்பரேச்சர் எவ்வளோ வேணும், வாட்டர் எவ்வளோ வேணும், எவ்வளோ சப்ளை மினரல்ஸ் பண்ணணும், எல்லாமே ரெகுலேட் பண்றதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். என்னென்ன கேசஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்? ரெண்டு கேஸ் தான். ஒன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு, another one is oxygen. The plants will take in carbon dioxide and release from the oxygen. How does the plant get air? The leaves have minute pore called stomata. எப்படி பிளான்ட்க்கு வந்து ஏர் கிடைக்குது? The leaves have minute pores. It's called stomata. Stomata is nothing but it's a minute pore in the present in the lower part of leaves. That is called stomata. Which the exchange of air take place. These minute pores can be seen through a microscope. இந்த minute pores நம்மளால வெறும் கண்ணால பார்க்க முடியாது. இந்த மைக்ரோஸ்கோப் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்டொமேட்டாவை we will see. Air exchange take place continuously through the stomata. Air வந்து எப்படி exchange ஆகும்? The help of stomata. Stomata is nothing but it is a minute pores. Plant exchange gases வந்து carbon dioxide to oxygen. Plant என்னென்ன gas exchange பண்ணும்? Carbon dioxide யும் oxygen. இந்த two gases is very very important. Okay. Continuously through these stomata, you will study more about these physiological processes in your higher classes. 10th ல இன்னும் இதை விட நல்ல டீட்டெயிலா படிக்கலாம். ஓகேவா? That's all. The lesson is over. Study well. Okay, if you any doubt, please message me through the WhatsApp. Thank you students.